ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். என்னப்பா ரீசெண்டாக கோலிவுட்டில் அதாவது தமிழ் சினிமாவில் இருந்து படம் பற்றின ரிலீஸ் அப்டேட்லாம் வருதோ இல்லையோ, டெய்லி ஏதாவது ஒரு அரசியல் அப்டேட் மட்டும் ரிலீஸ் ஆகிட்டே இருக்குது. விஜய் சார் கட்சி ஆரம்பித்து போன எலெக்ஷனில், அதாவது கடந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் மாஸ் காமிச்சு இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக சீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் கோட்டையில் உட்காந்தாரோ இல்லையோ, இங்கே சினிமாவில் இருக்கக்கூடிய மற்ற ஹீரோக்களோட ரசிகர்களுக்குள்ள அடுத்த முதலமைச்சர் நம்ம அண்ணன் தான்ப்பா அப்படின்னு சொல்லி ஒரு புது வைப் ஒன்று ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அந்த லிஸ்ட்டில் இப்போ லேட்டஸ்ட்டாக சிக்கியிருக்கிறது யார் தெரியுங்களா? நம்ம சூர்யா அவர்கள் தான். சூர்யா சீக்கிரமே மக்கள் தலைவராக வருவார் அப்படின்னு அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகி போகிற போக்கில் கொளுத்தி போட இப்போ சோஷியல் மீடியாவே ரெண்டாக பலந்து கிடக்கு. என்னப்பா விஜயனனுக்கு போட்டியா சூர்யாவும் வராரான விவாதங்கள் அனல் பறக்க ஆரம்பிச்சிருக்கு. ஆனால் இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி சூர்யா நற்பணி மன்றத்தில் இருந்து ஒரு அதிரடி அறிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம சூர்யா அவனுடைய அரசியல் வதந்திகள், ரசிகர்களுடைய ஆசை, ராகவா லாரன்ஸ், கஸ்தூரி ராஜாவுடைய கமெண்ட்ஸ்னு கோலிவுட்டே கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த அரசியல் அலப்பறைகளை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் ஃபுல்லாக பாருங்க. சரிங்க, விஷயத்துக்குள்ள போகலாம். முதல்ல இந்த புயல் எங்கே இருந்து கிளம்புனுச்சு? சூர்யா ரசிகர் மன்றத்தினுடைய முக்கியமான ஒரு கூட்டம் சமீபத்தில் நடந்துச்சு. அதில் பேசின ரசிகர் மன்ற நிர்வாகி ரா வீரமணி அப்படின்றவர் மைக்கு கிடைச்சதுமே ரொம்ப எமோஷனல் ஆகி நடிகர் சூர்யா விரைவில் மக்கள் தலைவராக உருவெடுப்பார் அப்படின்னு போகிற போக்கில் ஒரு போடு ஒன்று போட்டார். அவ்வளோதாங்க. சூர்யா ரசிகர்கள் கைத்தட்டி ஆரவாரம் பண்ண அந்த வீடியோ அப்படியே கட் ஆகி இன்ஸ்டா ரீல்ஸ், எக்ஸ் வலைதளம், யூடியூப் ஷார்ட்ஸ்னு எல்லா இடத்துலையும் காட்டுத்தியாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. உடனே மீடியாக்காரங்க சும்மா இருப்பாங்களா? ஓ, அப்போ சிஎம் விஜய்க்கு போட்டே சூர்யா கிளம்புறாரு போல, அவர் ஆல்ரெடி கமிட்டாக இருக்கக்கூடிய படங்கள்லாம் முடிச்சுட்டு சூர்யா கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்னு தம்ப்நெயில்லாம் ரெடி பண்ணி விவாதங்களை ஆரம்பிச்சிட்டாங்க. நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்னு எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கும் போதே சூர்யா நற்பணி மன்ற தலைமை ஆஃபீஸில் இருந்து டக்குன்னு ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு. அவங்க ரிலீஸ் பண்ண அறிக்கையில் ரொம்ப தெளிவாக சுருக்கமாக அவங்க சொல்ல வரதை சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அரசியலுக்கு வரும் எண்ணம் நடிகர் சூர்யாவுக்கு துளி கூட இல்லை. அதாவது ரசிகர் மன்ற நிர்வாகி பேசினது அவருடைய தனிப்பட்ட ஆசை, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து, அதுக்கும் சூர்யா சாருக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி இந்த எல்லா விவாதங்களுக்கும் மொத்தமாக ஒரு பெரிய முற்றுப்புள்ளியாக வச்சுட்டாங்க. சூர்யா அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அவருடைய ஃபோக்கஸ் எல்லாமே நல்ல படங்கள் பண்ணணும், சினிமா, அப்புறம் வழக்கம் போல் அவர் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த நற்பணிகள் மட்டும்தான் அப்படின்னு அவங்க தரப்பு கன்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஆனாங்க ரசிகர்கள் ஏன் சூர்யாவை இவ்வளோ அரசியலுக்கு கூப்பிடுறாங்க? அதுக்கும் நியாயமான காரணம் இருக்குங்க. சூர்யா வெறும் ஆன்ஸ்கிரீன் ஹீரோ மட்டும் கிடையாது, நிஜ வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல ஹீரோ தான். அவரோட அகரம் அறக்கட்டளை மூலமாக கடந்த 25 வருஷங்களாக ஆயிரக்கணக்கான ஏழை மாணவர்களோட கல்விக்கு உதவி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. சமீபத்தில் கூட அகரம் 25வது ஆண்டு விட ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துச்சு. கமலஹாசன் சார், வெற்றிமாறன் சார்னு எல்லாருமே வந்து கலந்துக்கிட்டாங்க. அப்போ சோஷியல் மீடியாவில் இவ்வளவு நல்ல விஷயங்களை சத்தமே இல்லாமல் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய சூர்யா அரசியலுக்கு வந்தால் இன்னும் பெரிய லெவலில் மக்களுக்கு நல்லது செய்யலாமே அப்படின்னு நெட்டிசன்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கு நடுவில் தான் விஜய் அவர்கள் தன்னுடைய தமிழக வெற்றி கழகம் மூலமாக களமிறங்கி முதல் தேர்தலிலேயே சம மாஸ் காட்டி சிஎம் சீட்டில் போய் உட்கார்ந்து சினிமா டு அரசியல் என்ட்ரிக்கு ஒரு புது ரூட் போட்டு கொடுத்தாரு. விஜய் அவர்களுடைய இந்த அசாத்திய இமாலய வெற்றி தான் இப்போ மற்ற நடிகர்களுடைய ஃபேன்ஸுக்கும் ஏன் நம்ம அண்ணன் வந்தா என்ன, நம்ம அண்ணனும் விஜய் அவர்கள் மாதிரி அரசியலில் வந்து இறங்கி ஒரு கட்சியை தொடங்கி அவரும் வந்து சிஎம் ஆனா என்ன அப்படின்னு யோசிக்க வச்சிருக்கு. இப்போ சூர்யா, தனுஷ் இந்த மாதிரியான ரசிகர்கள் அவங்களாம் பண்ணுறது கூட பரவாயில்லைங்க. சிவகார்த்திகேயன் இன்னும் ஒரு படி மேலே போய் பிரதீப் ரங்கநாதன் அவருடைய ஃபேன்ஸ்லாம் கூட வருங்காலத்தில் இவரும் சிஎம் ஆவார் அப்படின்ற மாதிரிலாம் எடிட் பண்ணுறதை போட்டு பார்க்கும்போது நமக்கே ஒரு மாதிரி சிரிப்பாக தான் இருக்குது. ஆனால் இந்த விஜய் அவர்களுடைய வெற்றி தமிழ் சினிமாவினுடைய போக்கையே மாற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எம்ஜிஆர் அவர்கள் முதல்வர் ஆனதுக்கு அப்புறமா ஒரு நடிகர் டு அரசியல் அவர் சக்ஸஸ் ஆனதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் சிவாஜி, பாக்கியராஜ், டி ராஜேந்தர்னு ஒரு பெரிய குரூப்பே கிளம்புறாங்க. அதில் யாருமே எம்ஜிஆர் அளவுக்கு அந்த மிகப்பெரிய இடத்த போய் ரீச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய கேப்புக்கு அப்புறமா விஜய் அவர்கள் தான் சினிமா டு அரசியல் அப்படின்றத சாதிச்சிருக்காரு இல்லையா? ஸோ இதை சாதிச்சதை பார்த்துட்டு இப்போ எல்லாருக்குமே அந்த ஆசை துளிர் விட்டுருக்கு. முக்கியமாக நடிகர்களுக்கு அந்த ஆசை வந்திருக்கோ இல்லையோ, நடிகர்களை அந்த இடத்துல வச்சு பார்க்கணும், அவங்களும் ஒரு தலைவர் ஆகணும் விஜய் அப்படி விஜய் மாதிரி அப்படின்னு சொல்லி ஃபேன்ஸ் விருப்பப்பட ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றதா உண்மை. விஜய் அவர்களுடைய வெற்றியை பார்த்துட்டு சூர்யா ரசிகர்கள் மட்டும்தான் ஆசைப்படுறாங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. அது ஒரு பக்கம் லிஸ்ட்டு பெருசாக போய்கிட்டே இருக்குங்க. நம்ம ராகவா லாரன்ஸ் மாஸ்டர் ஓப்பனாகவே நானும் சீக்கிரமாக அரசியலுக்கு வரப்போகிறேன் அப்படின்னு ரீசெண்டாக ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தாரு. அவர் தாவைக்காவில் தான் இணைய போகிறார் அப்படின்றதுக்கான அறிகுறிகள் நல்லாவே தெரியுது. ஏன்னா அவரும் அறக்கட்டளை வச்சு பல வருஷமாக மக்களுக்கு உதவியெல்லாம் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் தனுஷனுடைய அப்பாவும் இயக்குனருமான கஸ்தூரி ராஜா அவர்கள் ஒரு இன்டர்வியூவில் ரீசெண்டாக பேசும்போது நாளைக்கு என்னோட மகனோ அதாவது தனுஷோ இல்லை என் பேரனோ கூட அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு சொன்னார். இதை பார்த்த நெட்டிசன்கள் என்னப்பா நாளாக கோலிவுட்லேருந்து படம் ரிலீஸ் ஆகுதோ இல்லையோ யார் அரசியலில் களமிறங்க போகிறாங்கன்ட்டு இந்த அப்டேட் ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும் போல அப்படின்னு சொல்லி கேலி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே தான் மக்களினுடைய கருத்து ரெண்டாக பிரியுது. ஒரு குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சினிமாவிலேருந்து வந்தா என்ன, எங்கேருந்து வந்தா என்ன, மக்களுக்கு நல்லது செய்கிறவங்க அரசியலுக்கு வர்றது தப்பே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு குரூப் சினிமாவில் கைத்தட்டல் வாங்குறது வேற, அரசியலில் இறங்கி சஸ்டெயின் பண்ணுறது வேற, மக்களுக்காக கிரவுண்டில் இறங்கி ரொம்ப வருஷம் உடைச்சா மட்டும்தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னு ப்ராக்டிக்கலாக பேசுகிறாங்க. ஆனால் விஜய் அவர்களுடைய வெற்றி இந்த விஷயங்களை ஓரளவு நிறைய மாற்றுது அப்படின்னு தான் சொல்லலாம். ஆனால் இந்த கருத்தில் உண்மை இருக்க தானங்க செய்யுது. விஜய் சாரினுடைய
சூர்யாவுடைய அரசியல் நகர்வு தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்றது சந்தேகமே இல்லை. ஆனால் சூர்யா சார் இப்போதைக்கு நான் என்னுடைய அகரம் மூலமாக பண்ணுற சேவையே போதும், சினிமாவில் இன்னும் பல சவாலான கதாபாத்திரங்கள் பண்ணணும், இன்னும் நல்ல நல்ல படங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக இருக்காரு. ஸோ இப்போதைக்கு சூர்யா அரசியலுக்கு வரல அப்படின்றது மட்டும் கன்ஃபார்ம். ஆனால் ஃபியூச்சரில் என்ன நடக்கும் அப்படின்றது யாருக்கு தெரியும்? காலம் தான் அதுக்கு பதில் சொல்லணும். சரி, இப்போ உங்ககிட்ட ஒரு கேள்வி. தளபதி விஜய் அவர்களுக்கு அப்புறமா தமிழ் சினிமாவில் இருந்து எந்த நடிகர் அரசியலுக்கு வந்தால் நல்லா இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சூர்யாவா, ராகவா லாரன்ஸா, தனுஷா, இல்லை உங்கள் மைண்டில் இன்னும் வேறு யாராவது அந்த சிஎம் மெட்டீரியல் லுக்கில் இருக்காங்களா? விஜய் அவர்களுக்கு அப்புறமா இவங்க அந்த இடத்த வந்து பிடிச்சாங்க அப்படின்னா நல்லா இருக்கும், நீங்கள் யாரை யோசிக்கிறீங்க அப்படின்றத பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இல்லை நடிகர்கள் அரசியலுக்கே வரக்கூடாது, அது விஜயோட நின்று போட்டோம் அப்படின்னு யோசிக்கிறீங்களா? மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த மாதிரியான செய்திகள் மற்றும் தகவல்களை உடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் உடனே இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. Subscribe to One India and never miss an update. ஃபுல் மூன் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும்.